அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உயிர்த்தெழுந்த திருநாளிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆமேன். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பாருங்க, அவர் சொல்லியதை செய்கிற, நிறைவேற்றுகிற நல்ல கர்த்தர். ஆமேன். அவர் சிலுவையிலே மரித்தார், உயிர் நீத்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்னை மீட்பதற்காக சிலுவையில் தொங்கி நம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தின இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர், என்னை மீட்க வந்தவர், அவர் உயிரோடு இருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வேத வாக்கியங்களின்படி அவர் உயிர்த்தெழுந்தாராம். ஆமேன். அவர் வேத வாக்கியங்களின்படி சொன்னவை நிறைவேறும்படியாக. பாருங்க, இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால், ஆமேன், நான் உன்னை தாங்குவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன் அப்படின்னு வாக்குத்தத்தங்களை தருகிறவராக இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவருமாய் இருக்கிறார். ஆமேன். 1 கொரிந்தியர் 15:4 சொல்கிறது, தேவ வாக்கியங்களின்படியே அவர் உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28:6ஆம் வசனம் சொல்கிறது, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்கிற வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்குள்ளாக ஒரு திடகாத்திரமான ஒரு திட நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அதை தொடர்ந்து மார்க் 16:6ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை தேடுகிறீர்களா? அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இங்க பாருங்க, இதை நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால், இன்றைக்கு ஒரு கல்லறை வெறுமையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்லறை கிறிஸ்து இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அந்த கல்லறை வெறுமையாக இருப்பதற்கு காரணம், அவர் அங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு அவர் நம்மோடு இருக்கிறார் என்பது அர்த்தமாம். அவர் இங்கே இல்லை என்பதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கல்லறையில் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. இன்றைக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் வணங்குகிறோம், வழிபடுகிறோம். அவர்தாமே உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். இன்றைக்கும் உயிர்த்தெழுதலின் நன்னாளின் வாழ்த்துதலை கொண்டு வருகிறோம். கர்த்ததாமே இன்றைக்கு உயிர்த்தெழுந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அவர் உயிர்த்தெழ, உங்கள் காரியங்களை வாய்க்க செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒரு நிமிடம் நம் தலைகளை வணங்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர், எங்களுக்காக முள்முடியை தாங்கி சிலுவையிலே தம்முடைய ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். பிதாவானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். நீரே கர்த்தர், நீர் மாறாதவர். எங்களுக்கு இதுவரை வழிநடத்தி வந்த கர்த்தருக்காக நாங்கள் நன்றியை சொல்ல வந்திருக்கிறோம். நீர் ஆசீர்வதியும், எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். ஆமேன். நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.